இந்த லோயர் பேக் பெயின், thoracic பெயின், அப்பர் cervical பெயின், cervical spondylitis, மைண்டு ரொம்ப வருஷமாக இருக்கிற பேக் பெயின், ஸ்லிப் டிஸ்க்கு, ரெகுலராக ரொட்டீனாக ஒர்க் பண்ணுறனால வர பெயின், ஒபிசிட்டினால வர பெயின், இந்த மாதிரி பேக் பெயின், டோட்டல் பேக் பெயினுக்கு இப்போ வந்து இந்த மாதிரி கட்டல் யூஸ் பண்ணி நீங்கள் சக்கராசனா, ஊர்து தனுராசனா இது பண்ணலாம். ஸோ இந்த சப்போர்ட் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இது பாருங்கள், இவங்க பண்ணுறாங்க பாருங்கள். சக்கராசனா டேர்ன் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட்டில் குஷன்லாம் போட்டுட்டு உட்காந்துட்டு அப்படியே பேக் டர்ன் பண்ணணும். கால் வந்து சப்போர்ட் பண்ணிக்கணும் கீழே, இல்லைன்னா முன்னாடி வால் இருந்தால் அதில் வச்சுக்கலாம். கையில் இப்படி கீழே வைக்கணும். இது பேக் பெயின் உங்களுக்கு போயிடும். அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். டு கெட் த ரிலீஃப், ஸ்பைனல் கார்டு, டோட்டல் ஸ்பைனல் கார்டு, அப்டமினல் ஆர்கன்ஸு, அந்த செஸ்ட் எக்ஸ்பென்ஷனு, லங்ஸு, டயாஃப்ராமு, நெக்கு, தைராய்டு எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது. வெரி பவர்ஃபுல் ஆசனா. வித் சப்போர்ட்டிங் வி ஆர் டூயிங் திஸ் சக்கராசனா ஆர் ஊர்து தனுராசனா. கை கீழே ப்ரெஸ் பண்ணி ரைஸ் பண்ணலாம். அப்படின்னா அப்படியே லாங் டைம் பண்ணலாம். 1 minute 2 minutes வரைக்கும் பண்ணலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 20 seconds 30 seconds பண்ணுவோம். இப்போ அப்படியே எழுந்துச்சு ஒரு தடவை பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ணலாம். செகண்ட் டைம் அகைன். இப்போ பில்லோ யூஸ் பண்ணுவோம். பில்லோ ஒரு தடவை பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பில்லோ இருக்குதுன்னா, ரவுண்ட் பில்லோ இருக்குதுன்னா அதை வச்சுட்டு கொஞ்சம் ஏஜ் பீப்புள் கூட ஈஸியாக பண்ணலாங்க. ஸ்போர்ட்டிவாக இருக்கவங்களும் பண்ணலாம், ஆக்டிவாக இருக்கவங்களும் பண்ணலாங்க. do 30 seconds 1 minute 2 minutes. நல்ல பிளட் சப்ளை வரும் கண்ணுக்கு, காதுக்கு, பிரெயினுக்கு. ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். இல்லை இந்த ஷோல்டர் ஜாயின்ட்ஸ் வந்து நல்லா ஃப்ரீயாகும். ஸ்டிஃப்னஸ் போகும். ஸ்பைனல் கார்டு ஸ்டிஃப்னஸ் சரியாகும். இந்த பெல்விக் ரீஜன், தை ஜாயின்ட்ஸ் நல்லா ஃப்ரீயாகும். இந்த டோட்டல் பாடி உங்களுக்கு வந்து நல்லா எலாபரேட் ஆகும். பேக்வர்ட் பண்ணி ஓகே. அப்படியே எழுந்துச்சு. இது வருது சப்போர்ட்டு கை கொடுத்து எழுந்திரிக்கலாம், இல்லை அப்படியே நீங்கள் எழுதுக்கு எழுதிக்கலாம். இதுக்கு வந்துட்டு மூச்சை நல்லா எடுத்துக்கிடுங்க. இந்த ஆசனம் பண்ண உடனே ஆல்டர்னேட்டிவ் ஆப்போசிட் ஆசனம் என்னென்னாக்கா, இது ரொம்ப முக்கியமான ஆசனம். அப்படியே முட்டியோட கட்டில் வைங்க. அப்படியே பாருங்க. முன்னாடி வித் பில்லோ ஹெல்ப்பில் பண்ணலாம். பாருங்கள், இது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான், ஃபென்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி. இது இந்த மாதிரி கட்டில் யூஸ் பண்ணி பண்ணலாம், நல்லா பண்ணலாம். ஈவன் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன் கூட இது பண்ணலாம். நல்லா ரிலீஃப் கிடைக்கும் ஸ்பைனல் கார்டுக்கு. ஆல்வேஸ் த ஹியூமன் பீயிங் வந்து sitting and standing, bending forward, backward. We are not doing the upside down asanas or twist or split, the balancing asanas. That is the problem. We are getting the one of the reason for the diseases. ஸோ இதெல்லாம் பண்ணணும்னா அவ்வளோ பெனிஃபிட் கிடையாது. இது ஹார்ட்டு ப்ராப்ளம் மட்டும் பண்ணக்கூடாது, பாக்கி எல்லாருமே பண்ணலாம். தைராய்டு ப்ராப்ளம் வரலாம், பிட்யூட்டரி பெயின், பிளட் சப்ளை ஜாஸ்தி போகும், கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி வரும். இது கூட 1 minute 2 minutes வரைக்கும் பண்ணலாம். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணும் ஃபஸ்ட்டு இங்கே வைக்கணும், அப்புறம் லோயர், அதுக்கு கீழே. அப்போ அந்த டெயில் போனு, காக்சிக் போனு, லம்பா இருக்குது. ஆல்வேஸ் வி ஆர் கிவிங் ப்ரெஷர் லைக் திஸ், சிட்டிங் இன் ஸ்டாண்டிங். ஸோ when you do upside down, we are giving elaborate. இந்த போன் வந்து அப்படியே எலோபரேட் ஆகும். இந்த நர்வ்ஸ் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும். வெயிட் வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஓகே, அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த சர்விக்கல் ப்ராப்ளம் இருந்தால் கூட இதெல்லாம் பண்ணலாங்க. பேக்கு லம்பார் ப்ராப்ளம், ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம்ஸு, ஸ்லிப் டிஸ்க்கு, ஸ்வெல்லிங்கு, இதுக்கெல்லாம் இது பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ. பாருங்கள், கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிறவங்க, வெளியெல்லாம் போக வர கஷ்டமாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி சிங்கிள் காட்டு இருந்து நான் வீட்டில் அவங்க கூட இது மாதிரி பண்ணலாம். பாருங்க, பண்ணாங்க பாருங்கள். ஏற்கனவே ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி திரும்புங்க, உட்காருங்க, மூச்சு எடுத்து விடுங்க. இதை உட்காந்துட்டு கால் கொஞ்சம் அழவீங்க. இப்படி பின்னாடி போகும்போது இந்த செவுத்தில் காலை வச்சுக்கலாம். நீங்கள் அப்படி இல்லைன்னா கீழே வச்சுக்கலாம் காலை. அப்படியே பின்னாடி போடுங்க, மெதுவாக போடுங்க. அப்படியே கையை மேலே கொண்டு போங்க. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணலாம். கை கீழே ஒன்று முடியும்னா ஒன்று இல்லை அப்படியே எடுங்க.
காலில் அப்படி சப்போர்ட் பண்ணிக்கங்க சிவருக்கு. பாருங்க எப்படி பண்ணுறேன். அப்படியே இழந்திருக்கீங்களா? கையை சப்போர்ட் பண்ணிவிட்டு எழுந்துருங்க. வெரி குட். அவ்வளோதான். மூச்சு இழுத்து விடுங்க. அப்படியே நில்லுங்க. இது 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்த மூமெண்ட்டை. அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணலாம். இப்படி திரும்புங்க. இமீடியட்டாக கூட பண்ணலாம். ஊக்கப்படுத்துங்க. இந்த கேஸ் ப்ராப்ளமு, பேக் பெயினு, ஒபிசிட்டி, ஃபேட் இருக்கிறவங்க அவங்க கூட இதை பண்ணலாம். தலையை வச்சு பண்ணிக்கணும். முட்டிக்கு வைங்க. அவ்வளோங்க. நெக்கில் வைங்க தள்ளி. அவ்வளோதான். எல்போ சப்போர்ட் பண்ணிங்க. இப்படியே வந்து 1 or 2 minutes ப்ராக்டிஸ் பண்ணலாம். இவங்க ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க, இஸ்கமிக் ப்ராப்ளம், பிளாக்கு, அவங்க மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. டாக்டரோட கன்சல்ட் பண்ணி பண்ணோம். ஹெவி பேக் பெயினு, டிஸ்க்கு ப்ரொலாப்ஸ்டு, டிஸ்லோகேட்டடு, இந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் டாக்டரை அட்வைஸ் பண்ணிவிட்டு டாக்டரோட அட்வைஸ் கேட்டு பண்ணலாம். மற்றபடி எல்லாருமே இது பண்ணலாம். இது ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த பாட்டில் அவங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டமக்கு, செஸ்ட்டு வைக்கலாங்க. அப்புறம் ஸ்டமக் வைக்கலாம். அப்புறம் லோயர் அப்படி வைக்கலாம். ஃபுல்லாக தலைக்கீரை வச்சுக்கலாம். மெதுவாக அப்படி கொண்டு போகணும். அப்படி எடுத்துச்சுங்களா? வெரி குட். இந்த மாதிரி சப்போர்ட்டோட பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, தேங்க்யூ. பாருங்கள், இதே கட்டில் யூஸ் பண்ணி, கட்டிலோட ஹேண்டில் இருக்கு இல்லையா, 2 பக்கம் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ணுறோம். சைடில் வச்சுட்டு கை வச்சுட்டு படுத்துட்டு அப்படியே ஹிப் ரைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பில்லோ வச்சுட்டு வெரி குட். பாருங்கள், இந்த மாதிரி கட்டில் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். கால் கொஞ்சம் ஆகும். இது 1 minute 2 minutes வரைக்கும் பண்ணலாம். சர்விக்கல் ப்ராப்ளத்துக்கு பண்ணுறது, thoracic ப்ராப்ளம், பெயின், லங்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுங்க, டயாஃப்ராம் ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. ஸோ 20-30 செகண்ட் பண்ணலாம். 1 minute 2 minutes கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ட்ரெயின் பண்ணிட்டு அப்புறம் அப்படி இது பண்ணணும். எப்படி நல்லா இருக்குல்ல உங்களுக்கு? குட்.